Hi, hello, welcome to Max class. In last class, we have seen about up to example 1.13. Okay, now we're going to see about theorem 1.1. The number of relation from a set containing m elements to a set containing n elements is 2 power mn. They say அதாவது என்னன்னா ஒரு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸில் ஒரு செட்டில் வந்து m எலமெண்ட்ஸும் ஓகேவா n elements to the set containing n elements அதாவது என்னென்னா ஒரு ரிலேஷனில் ஒரு செட்டில் வந்து m எலமெண்ட்ஸும் இன்னொரு செட்டில் n எலமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா 2 பவர் mn அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் இந்த தீரம். In particular, the number of relations on a set containing n elements. அப்போ ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், ஏன்ற செட்லேயும் n எலமெண்ட்ஸ் இருக்குது, பீன்ற செட்லேயும் n எலமெண்ட்ஸ். அதாவது ஏன்ற செட்டில் 2 எலமெண்ட், பீன்ற செட்லேயும் 2 எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேயும் 2 அதுலேயும் 2 4. அப்போ 4 எப்படி சொல்லலாம், 2 ஸ்கொயர்னு சொல்லலாம்ல, அதான் இவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஆன் எ செட் கண்டைனிங் n எலமெண்ட்ஸ், போத் ரிலேஷன்ஸ். அதாவது என்னென்னா போத் செட்லேயும் n எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும், 2 பவர். 2ன்றது பேஸு, எல்லாத்துக்கும் 2. பவரில் வந்து இதுலேயும் n அதுலேயும் என்னன்றதுனால n ஸ்கொயர். 2 பவர் 4. 2 பவர் 4 என்னன்னு சொல்லலாம், 2 பவர் 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். அதான் கான்செப்ட், 2 பவர் n ஸ்கொயர். ஓகேவா, இதை ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த தீரத்தில். லெட் ஏ பி அண்ட் 2 செட். ஓகேவா, ஏன்ற செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது, பீன்ற செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ, இதில் 2 இதில் 3னா 6 எலமெண்ட். அதான் mn மல்டிப்ளேல இருக்குது. ஓகேவா, தென் ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் பி ஹேஸ் 2 பவர் mn சப்செட். இங்கே சப்செட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இங்கே mn இங்கே 2 அது 3னா இங்கே 6 இருக்கும். அப்போ சப்செட்டுனா 2 பவர் தானே ஃபார்முலா. அப்போ 2 பவர் இங்கே என்ன இருக்குது பாரு, mn. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னும் போது 2 பவர் mn அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எவ்ரி சப்செட் ஆஃப் ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் பி இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது கார்டீஷியன் ப்ராடக்டில் இருக்கிற ஒவ்வொரு சப்செட்டும் ஒரு ரிலேஷனை மேக் பண்ணுமா, ஏலேருந்து பி அப்படின்ற ரிலேஷன். ஓகேவா, தேர் ஆர் 2 பவர் mn ரிலேஷன். அப்போ எத்தனை சப்செட்ஸ் இருக்கோ அத்தனை ரிலேஷனை அது மேக் பண்ணுமா. இப்போ 2 பவர் mnன்னு சொன்னாங்க. அப்போ பாரு, 2 பவர் mn ரிலேஷன் ஃப்ரம் எ செட் கண்டைனிங் m எலமெண்ட்ஸ் டு த செட் கண்டைனிங் n எலமெண்ட். m ஏன்றதுல m, பீன்றதுல n. இந்த ரெண்டு ரிலேஷன் கார்டீஷியன் ப்ராடக்டில் இருக்கிறது mn, அதனோட சப்செட் 2 பவர் mn. அப்போ அதனுடைய ரிலேஷன் ஏலேருந்து பி கார்டீஷியன் ப்ராடக்டோடைய ரிலேஷனாக எப்படி இருக்கும், என்ன நம்பர் ஆஃப் சப்செட்டோ அதான் 2 பவர் mn ரிலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, சப்போஸ் ஏவும் பியும் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. இங்கே m என்னன்னு எடுத்தோம், இதுவும் என்னன்னு இருந்துச்சுன்னா n ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான் இங்கே. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் வி சி தட் த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆன் எ செட் கண்டைனிங் n, அதுலேயும் n. அப்போ என்ன எழுதணும், 2 பவர் n ஸ்கொயர். ஓகேவா, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட். த நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ், இது ரிலேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஆன் எ செட் கண்டைனிங் n எலமெண்ட்ஸ் இஸ் 2 பவர் n ஸ்கொயர் மைனஸ் n. இதில் ஃபார்முலாமா, அப்படியே இந்த டேஷின் போட்டு இதை எழுத சொல்லுவாங்க. அப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் கேட்டால் என்ன ஃபார்முலா, 2 பவர் n ஸ்கொயர் மைனஸ் n. நெக்ஸ்ட் the number of symmetric relation on a set containing n elements. இங்கே symmetric relation. இப்போ ஃபார்முலா பாருங்க, 2 பவர் ப்ராக்கெட்டில் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஹோல் டிவைடட் பை 2. ஓகேம்மா, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 1.5 பாருமா. இஃப் R is a relation from A to B, ஏலேருந்து B ஒரு ரிலேஷன் அப்படின்றத கான்செப்டை இருந்தால் அதனுடைய இன்வெர்ஸ் ரிலேஷன், அதாவது ஆர் இன்வெர்ஸ் அப்படின்னு ரீட் அவுட் பண்ணணும். ஓகேவா,
It's defined from B to A. Reverse orderன்றதுனால B to A. அப்போ R inverse equal to set bracketல பாருங்க B, A. A, B. இது A, B இருந்தா இது என்னவா இருக்கும்? B, Aவா இருக்கும். ஓகே, A, B. இது B, A. அப்போ இன்வெர்ஸ்ன்னு சொல்லும் போது B, A. ஏவும் பியும் எதுக்குள்ள இருக்கும்? அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கும். ஓகேவா? இஸ் கால்ட் இன்வெர்ஸ் ஆஃப் த ரிலேஷன் R. இந்த இடத்துல R அப்படின்றது ரியல் நம்பரை கூட குறிக்குமா? இங்கே போடும்போது இன்வெர்ஸ் ரிலேஷனுக்கு எலமெண்ட்டை டினோட் பண்ணும்போது ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள். இஃப் R ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்ல 1, A, 2, B, 2, C, 3, Aன்னு இருக்கா? தென் R இன்வெர்ஸ், அதாவது இன்வெர்ஸ் ஆஃப் ரிலேஷன் A, 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போ ரிலேஷன் இன்வெர்ஸ் ரிலேஷன் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல இது டொமைன், இது கோ டொமைன். இப்போ அது அப்படியே மாறுது பாருங்க. இங்கே கோ டொமைன் பிகம் டொமைன், டொமைன் பிகம் கோ டொமைன். 1, Aன்றது A, 1 மாறுதுல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 1.6. let A and B, two sets, a relation F from A to B. ஏலேருந்து B ரிலேஷன் அப்படின்றது. ஓகே, A, Bன்னு 2 செட் இருக்கு. ஒரு ரிலேஷனோட ஃபங்க்ஷன் எப்போ சொல்லலாம்? ஏலேருந்து Bன்றத subset of Cartesian product. subset of Cartesian products is called function அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? from A to B if it is satisfy the following. என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், for all A belongs to A. அப்போ டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் ஏவுக்கும் அப்படின்றது மீனிங். there is an element B belongs to B. இந்த Bன்றது கோடொமைன், கேபிட்டல் Bன்றது. அப்போ ஸ்மால் லெட்டர் ஏன்றது டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கனெக்டடாக இருந்துச்சுன்னா பாருங்க. ஃபார் ஆல் அப்படின்னா ஒவ்வொரு A belongs to Aவுக்கும் there is an element B belongs to B such that எப்படி இருக்கும்? ஆர்டர்ட் பேர் A, B belongs to F. அப்போ இந்த ஆர்டர்ட் பேர் A, Bன்னு எழுதுனா அது ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், if A, B belongs to F and A, C belongs to F, then we can say that B equal to C அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?